ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிஃப்ரிக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 12 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்களே, நான் அங்கே ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சித்திஸ் திலகன் 7801 அவரு 200 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு ரொம்பவே நன்றி. போன எபிசோட் லாஸ்ட்ல அந்த டைட்டன் மாஸ்டர் வானத்தை பழந்துட்டு வர ரெடியா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியா நிப்பாரு. ஏன் உலகத்தை தொடணும்னா என்ன தாண்டி தொடுடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கெத்தா நின்று பாருங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த மிலிட்டரி வெஹிக்கிள், அந்த டேங்க் எல்லாமே அப்படி மேல பறந்துட்டு இருக்கும் பாருங்க. சோல்ஜர்ஸும் அதோட சேர்ந்து பறந்துட்டு இருப்பானுங்க. டேய் பறக்குறோம் பறக்குறோம், கண்டிப்பா பறக்கன்ற மாதிரி பறந்துட்டு இருப்பானுங்க பாருங்க. அப்படி டக்குன்னு எல்லாருமே வந்து தொம்முன்னு கீழே விடுவானுங்க. டேய் விழுறண்டா, கீழே விழுறண்டா, பாத்துடான்னு சொல்லிட்டு பொந்துன்னு விழுவாங்க பாருங்க எல்லாரும். அந்த சீஃப் ஆபீசருக்கு ஒண்ணுமே புரியாது. டேய் என்னடா நடக்குது இங்க, டக்குன்னு மேல போறோம் கீழே விழுறோம், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையடா, இங்க ஏதோ ஆவி அமானுஷம் எது இருக்கா, என்னடா நடக்குது இங்க, யாரா சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பான். அடுத்து அந்த வானத்துல இருந்து போர்ட்டல் வழியா வருவாங்க பாருங்க. ஏதோ 1-2 பேர் வருவாங்க, பார்த்தா பெரிய ஆர்மி மாதிரி கொச வந்து நிப்பானுங்க. அவனுங்க எல்லாருமே பாக்குறதுக்கு இந்த உடம்பு ஃபுல்லா ஒரே கல்லுக்கெல்லாம் இருக்கும். இந்த தோர் ரேக்னராக்ல வருவான் பாருங்க, குராகு, அவன மாதிரியே இருப்பானுங்க எல்லாருமே. அடுத்து அங்க அவங்களோட கிங் மாதிரி ஒருத்த வந்து நிப்பான் பாருங்க. மூஞ்சு ஃபுல்லா நீட்டு கல்லா இருக்கும். அவன் சொல்லுவான் பாருங்க, என்னடா இது, எங்களோட இவ்வளோ பெரிய படையை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஒரு சின்ன பையன் தனியா நிக்கிறானா, ஓஹோ அப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸ் ஆத்த மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். சீசன் 2ல பாருக்கா நம்ம ஹீரோ பார்த்து தனியா நிக்கிறியாடா அப்படின்னு சொன்ன மாதிரியே சொல்லுவான் பாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அதே மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ கெத்தா ஒரு கையில டேகரை புடிச்சிட்டு அவனை சுத்தி 4-5 டேகர் நிக்கும் பாருங்க. என்ன பார்த்தா தனியால் மாதிரி இருக்கா, உறுதியா தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படி சேடோல இருந்து வருவானுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இக்ரிஸ் அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே, மாயாவி முதற்கொண்டு எல்லாருமே வந்து நிப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டேங்க் அந்த கரடியும் அவனோட சோல்ஜர்ஸ் கரடிங்க எல்லாருமே வந்து நிப்பானுங்க. அப்புறம் டஸ்க் வந்து நிக்க, அவங்க கூட அந்த ஐஆர் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து நிப்பானுங்க. அடுத்ததா பெரு வந்து கெத்தா நிக்க, ஆன்டி சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனுக்கு பின்னாடி கெத்தா நிப்பானுங்க. அடுத்ததா அஜிமா வர, அவனோட சோல்ஜர்ஸ் வந்து நிப்பானுங்க. அடுத்ததா பெல்லியனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து கெத்தா நிப்பானுங்க பாருங்க. கடைசியா 3 டிராகனும் வரிசையா வந்து நிக்கும், அப்படி கத்திட்டே நிக்கும் பாருங்க. அடுத்து காட்டுவாங்க பாருங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ நடுசுல நிக்க, அவனை சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே சேடோ சோல்ஜர்ஸ் தான், அவ்வளோ பெரிய ஆர்மியா இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு அந்த கல்லு மூஞ்சன் அப்படியே முழிப்பான் பாருங்க. பேசாம வாய வச்சுட்டு சும்மா இருந்துக்கலாமோ, தேவையில்லாம பேசிட்டேன் போல அப்படின்னு பாப்பான். நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, தெரிக்க விடலாமா. அங்க அப்படியே கட் பண்ணி இங்க அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ் காட்டுறாங்க. அங்க பிரசிடென்ட் சொல்லுவான் பாருங்க, என்னது வானத்துல இருந்து மான்ஸ்டர் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சா, ஆனா அதுக்குள்ள எவனோ வந்து சமாளிச்சிட்டு இருக்கானா அப்படி சொல்லிட்டு வெளியே நடந்து வருவாங்க பாருங்க. நடந்து வந்தா கூட அந்த சீஃப் வந்திருப்பான். அவன் தான் வந்து இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போல. நடந்துட்டே அந்த பிரசிடென்ட் கேட்பான் பாருங்க, டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு உண்மையாலுமா அப்படி கேட்டுட்டே போவான் பாருங்க. அந்த சீஃபோ, சார் கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள வந்து உங்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன் சார், வாங்க சார் அப்படி உள்ள கூட்டு போயிட்டு ஸ்கிரீன்ல காமிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அங்க கெத்தா நின்று இருப்பானா. அதை பார்த்து இவனுங்க எல்லாம் மிரண்டுவானுங்க. டேய் யாரா அவன், சம்பந்தம் இல்லாம அங்க நின்று இருக்கான், ஒரே ஆளா, அவனுக்கு பயமே இல்லையா, அவனை சுத்தி அவ்வளவு மான்ஸ்டர் இருக்குது, அவன் என்ன ஏசியனா, என்ன இவ்வளவு தைரியமா நின்று இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் சண்டை போட்டு இருக்கானா, அவன் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கானா இல்ல நம்மளுக்கு எதிராக வந்து சண்டை போட போறானா, என்னடா தெளிவா சொல்லுடா. அதுக்கு அந்த சீஃபோ, சார் எனக்கே இன்னும் தெரியல சார், நான் இனிமே தான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படி சொல்லிட்டு இருப்பானா. இங்க டஸ்கா காட்டுறாங்க, அவன் கையில மேஜிக் பால வச்சுட்டு நெருப்போட ரெடியா இருப்பான் பாருங்க. அப்படி கைய குறுக்க வச்சுட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல நெருப்பு விடுவான் பாருங்க. அந்த மார்ஷல் எல்லாருமே ஏதோ சன்செட்டை பாக்குற மாதிரி கையை கட்டிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. வந்து நெருப்பு அடிக்கும் பாருங்க, அடிச்ச அடியில எல்லாம் கல்லு நொறுங்கி போயிரும். அப்படியே அந்த நெருப்பு போகும் பாருங்க. அவ்வளவு பெரிய படையில குறுக்க ஒரு ரோடு போட்ட மாதிரி குறுக்க இருந்தவனுங்க எல்லாருமே காலியாயிருவானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நெருப்பு அது. அடுத்து அங்க இருக்க மாஸ்டர் நம்ம டைட்டன் ஷேடோவை பார்த்து கத்திட்டு இருப்பான் பாருங்க. இந்த பக்கம் நம்ம டைட்டன் மாஸ்டர் சும்மா இல்லைங்க, அவனும் ரெடி ஆயிருவான், வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா போயிட்டு 2 பேரும் கட்டா குஸ்தி மாதிரி கையை 2 புடிச்சு அப்படியே அமுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம டைட்டன் ஷேடோ அதை புடிச்சு அமுக்கி கீழே சாய்க்கும் பாருங்க. அவனும் டே விட்றா போதுடா அப்படின்ற மாதிரி அப்படி காலு கீழே தேய்ச்சிக்கிட்டே போவோம். நம்ம டைட்டன் ஷேடோ அதை பிடிச்சி அமுக்கிட்டு கத்தும் பாருங்க, பேசுவியா ஓவரா பேசுவியா அப்படின்ற மாதிரி பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கும். இங்க நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்பீடா பறந்து போயிட்டு இருப்பான் பாருங்க. இந்த ஆன்டி ஷேடோ எல்லாமே பறந்து போய் அந்த கல்லை உடச்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ மேல பறந்து போய் அவனோட டேகர் ஸ்வாடு எல்லாத்தையுமே தூக்கி அடிப்பான் பாருங்க. அங்க இருக்க அந்த டைட்டன் பாறை எல்லாமே சும்மா கை தனியா கால் தனியான்ற
மாதிரி பிரிச்சு 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 வச்சு நொறுக்கி வச்சிருவாரு நம்ம ஹீரோ. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஏதோ ஜேசி வச்சு இடிச்ச வீடு மாதிரி நொறுங்கி எல்லா பக்கமும் சதறி போயிரும். அடுத்து நம்ம ஹீரோ அந்த கிங்கை ஏம் பண்ணுவான் பாருங்க. அவனை ஏம் பண்ணி ஷேடோவிலேயே வெப்பனை உருவாக்கி அவனை நோக்கி விடுவான் பாருங்க. அது செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும். அவனை போய் ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அவன் அவ்வளவுதான் முடிஞ்சான்னு பார்த்தா அவன் அதை அசால்ட்டா தடுத்துருவான். தடுத்துட்டு சொல்லுவான் பாருங்க, இவ்வளவுதானா, என்ன அடிக்கிறதுக்கு இந்த பவர் போதுன்னு நினைச்சியா, இதெல்லாம் பத்தாதுடா அப்படி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ, இருடா நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறந்து போய் ஏர்ல கைய தூக்குவான் பாருங்க, லெப்ட் கைய. அந்த கையில சேட போற வர வச்சு பெரிய டிராகன் கை மாதிரி வரும் பாருங்க. அந்த கைய வச்சுட்டு அவன் மேல டம்முன்னு அடிக்கும் பாருங்க. அந்த இடமே சும்மா சதறிடும், ஃபுல்லா ஒரே புழுதியாயிரும் அந்த இடமே. அவனுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவன் அந்த புழுதிக்குள்ள இருந்து வந்து சொல்லுவான் பாருங்க, ஓ பரவாயில்லையே, இந்த பூமியில ஒன்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுகள்லாம் இருக்காங்களா, நான் இங்கெல்லாம் வேஸ்டா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எது எப்படியோ நான்லாம் உன்னை விட ரொம்ப பவர்ஃபுல்ரா. நான் என்னோட டைட்டன் உருவத்தை சுருக்குனா உன்னை விட ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட்டன் ஃபார்ம் சுருக்குவான் பாருங்க. அப்படி ஏதோ டைமண்ட் கட் மாதிரி அப்படி மின்னிட்டு இருப்பான். அடுத்து அவன் சொல்லுவான் பாருங்க, என்னக்குன்னா பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்குதா, பிரிச்சு மேய்ஞ்சிருவேன், இப்போ ஒண்ணு கெட்டு போல, என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு என் காலில் வந்து விழு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு திமுறா பேசிட்டு இருப்பான். அதை பார்த்து கடுப்பான போன பெல்லியனு, யார பார்த்து என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழை சுழட்டுவான் பாருங்க. அது அப்படி போய் அவன் கழுத்தை வெட்டி தனியா அவன் தலை பறந்து போயிரும். இவ்வளவு வீராப்பா நம்ம வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருந்தான், ஒரே அடியில தலை துண்டா பறந்து போய் விழுந்துருச்சு. அடுத்து நம்ம பெல்லிய நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், மை கிங் நீங்க இவங்க எல்லாத்தையும் சேடவா எழுப்புறீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, என்னடா இவனுக்கு ரொம்ப திமிரா இருக்காங்களடா, வளவளன்னு பேசுறானுங்க, சேடவா மாத்தினா இன்னும் கொஞ்சம் ஏதாவது திமிரு பண்ணிட்டு இருப்பானுங்க, அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் பரவாயில்லையா அப்படி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு பெல்லியனும், மை கிங் இதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாத்தையும் சேடவா எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெல்லியன் அவனோட வாழை சுழட்டுவான் பாருங்க சாட்ட மாதிரி. அது அப்படி போய் இருக்கிற எல்லா மாஸ்டரையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அடுத்து இங்க அமெரிக்கா கான்ஃபரன்ஸ் காலில் காட்டுறாங்க. அங்க இந்த பிரசிடென்ட்டோ, என்னடா இது இவன் இவ்வளவு பயங்கரமா இருக்கான், இவ்வளவு பெரிய மாஸ்டருக்கு மத்தியில ஏதோ சொப்பு சாப்பான் வச்சு விளாடுற மாதிரி விளாண்டுட்டு இருக்கான், நாளா இது மார்வல் மூவில தான்டா பாத்திருக்கேன், இதெல்லாம் உண்மையாலும் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமே இல்லையே, நான் அது கனவுல எது இருக்கணும், டேய் முதல்ல அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் என்ன விஷயம் கண்டுபிடிங்கடா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, இதெல்லாம் ரொம்ப ஏதோ மேஜிக்கா இருக்குது. அடுத்ததா ஒருத்தன் சிஐஏ ஆபீசர்னு பேச ஆரம்பிப்பான். அவன் யாரான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி உள்ள உலகத்துல நம்ம ஹீரோக்கு இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் பில்டிங்ல இருக்க ரூயின் ஸ்டோனை எடுத்து கொடுத்தான் பாருங்க, அவன் தாங்க இவன் இங்க சிஐஏ ஆபீசரா இருப்பான். அவன் பேச ஆரம்பிப்பான் பாருங்க, சார் நம்பவே முடியாத விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா நம்ம ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் போய் கேட்கணும், அந்த ஆளு தான் லேடி ஸ்டெல்னர். அப்படியா, அப்ப அவங்ககிட்ட போய் கேளுங்கடா அப்படி அந்த பிரசிடென்ட் சொல்லுவானா. அதுக்கு இவரோ, சரிங்க சார் நான் அந்த லேடி ஸ்டெல்னரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அடுத்து அப்படியே அங்க கட் பண்ணி இங்க டோர்னமெண்ட் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட அந்த டீம் பசங்களும் ஒன்னா பேசிட்டே நடந்து வந்துருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ டங்குன்னு முழிப்பான், என்னடா அது அப்படி பாப்பான் பாருங்க. அங்க ஒருத்தன் வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாப்பா, என்னடா அது அப்படி பாத்துட்டு இருப்பான். அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தன், டே கிம் நீ என்னடா வார்ம் அப் பண்ணிட்டே இருக்க, ரெடி ஆயிட்டே இல்ல வாடா அப்படி கூப்பிடுவானா. அதுக்கு இவனும் வரண்டா வரண்டா அப்படி சொல்லுவான். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவன் என்ன கிம்னா சொன்னான். அப்புறம் நம்ம ஹீரோ பாப்பான் பாருங்க, என்னது இவன் அயனு நீயாடா அப்படி சொல்லுவா பாருங்க. இவன் தாங்க அயனு. யாரெல்லாம் அயனை ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்து அயனுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைப்பாங்க பாருங்க. அயன் அப்படியே ஷூவை மாட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். அடுத்து அயன் கூட இருக்க அவன் டீம் ஆளு நம்ம ஹீரோவோட கேப்டனை பார்த்து பேசிட்டு இருப்பான், டேய் என்னடா உங்க ஆளுங்கெல்லாம் ஓடவே தெரியாதாமே, எவனுக்கு ஒருத்தனுக்கு அடிபட்டு கால் சுளுக்கிடுச்சாமே, ஆமா ஆடவே தெரியாத சிலுக்குக்கு கால் சுளுக்குச்சாமா, அந்த மாதிரி உங்க டீம்ல எவனுக்குமே ஓட தெரியாது, அதுல அவனுக்கு கால் சுளுக்குச்சு கை சுளுக்குச்சுன்னு புதுசா ஒரு சின்ன பையனை கூட்டு வந்திருக்கீங்க, உங்க டீம்ல சரியான மொக்க டீமா இருக்கும் போலையாடா, நீங்களா என்னடா பண்ண போறீங்க அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோவோட கேப்டன் சொல்லுவான், தம்பி உனக்கு இவனை பத்தி எல்லாம் தெரியாதுப்பா, நீ இவன் கூட எல்லாம் போட்டி போட்டனா அசிங்கப்பட்டு போயிருவ, இவன் விரல ஆட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். அதுக்கு இந்த அயனோட கேப்டன் சொல்லுவான் பாருங்க, டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க, சும்மா மொக்கையா போட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல குக்கு தூக்கு அம்மாளியை பாக்குறது நிப்பாட்டுங்கடா, அதை பார்த்துட்டு மொக்கையா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட மட்டும் என்ன சும்மாவா பாடுறா, சும்மா பவர்ஃபுல்லான ஆள் இருக்கான், அவன் வந்தானா வாழெல்லாம் தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்பான்டா அப்படின்னு சும்மா பேசிட்டு இருப்பானா. அப்ப அயனோட மூஞ்ச காட்டுவாங்க. அவன் மூஞ்செல்லாம் அப்படி வேது தள்ளிட்டு ஒரு மாதிரி படபடப்பா இருப்பான். அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, என்னடா நடக்குதுங்க, எனக்கு என்ன நடக்குது, இவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல, ஆனா இவனை பார்க்கும் போதெல்லாம் இவன்கிட்ட மண்டி போட்டு நிக்கணும்னு தோணுதுடா, யாரா அவன், எனக்கே இந்த மாதிரி ஃபீல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானா. அப்ப அந்த தரையில காட்டுவாங்க பாருங்க, இவன் அயன் சேடாவா இருக்கும்போது ஒரு உருவத்துல இருப்பான்ல, அந்த உருவத்தை தரையில காட்டுவாங்க. அடுத்து அவன் மைண்ட்ல யோசிப்பான் பாருங்க, இவனுக்கு எனக்கு ஒரே வயசு தான், நான் எதுக்கு இவனை பார்த்து பயப்படுறேன், எனக்கே இந்த ஃபீல் வருது அப்படி யோசிச்சுட்டு இருந்தவன் திடீர்னு கத்த
ஆரம்பிச்சிருவான். டேய் எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற, உனக்கு என்னடா வேணும், உன்னோட பார்வையிலே ஒரு மாதிரி இருக்குது, உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, இருந்தாலும் என்ன நக்கலா பாக்குற, உனக்கு எவ்வளவு திமிரு, உன்னை அடிச்சு மூஞ்ச உடச்சிருவேன்டா, நீ வாடா தனியா வாடா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ என்னமோ என்ன நக்கலா பாத்துட்டு இருக்க, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனாடா, ஒழுங்கா அங்க வாடா, நீ நானும் சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம் வாடா அப்படி அவன் கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்க அவனோட டீமானுங்களோ டே சூப்பர் சூப்பர்ரா நம்ம ஜின்மு சண்டை போட போறான், வந்த முத நாளே சண்டை போட போறான்டா அப்படி சொல்லிட்டு இருப்பானா. டே சின்மு உன்னோட கோவத்தெல்லாம் இப்ப காட்டாத, இப்ப ரன்னிங் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட கோவத்தெல்லாம் காட்டு, நீ அதுக்கு முன்னாடி சண்டை போட்டு அவனை எதுவும் பண்ணிடாதடா ஜின்வோ அப்படி சொல்லிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவோ டேய் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்டா, அவன்கிட்ட போய் தனியா நான் பேசிட்டு வரேன், நீங்க பேசாம இங்கே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோவோட டீம்ல இருக்கவங்களா பாடுறா இவன் வந்தோடனே ஒருத்தன் கூட சண்டை வலிச்சிட்டு போறான், இவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, இவன் ஒத்தால தனியா போய் பாத்துக்கிறேன்றான் அப்படி நமக்கு பேசிட்டு இருக்கே. அடுத்து நம்ம ஹீரோவும் ஐயனும் தனியா போய் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம ஐயன் நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி தூக்கி டேய் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீயும் நானும் ஒரே இயர் தான், நீ என்னமோ என்னை விட பெரிய ஆள் மாதிரி லுக் விடுற, உன்னோட பார்வையில நக்கல் தெரியுதேடா, நான் என்ன உன்னோட அடிமையா, என்னமோ உனக்கும் எனக்கும் பல வருஷம் பந்தம் மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்க என்னைய, அதுவும் நக்கல ஒரு சிரிப்பு வேற, நான் எல்லாம் பார்த்துட்டு தான்டா இருந்தேன், நீ என்ன பார்த்ததெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க, யாரா நீ வந்ததுல இருந்து என்ன திமிரா பார்த்துட்டு இருக்க, சொல்றா யாரா நீ அப்படின்னு கேட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி பெரு டஸ்கு இக்ரிஸ் எல்லாம் வந்து நிப்பாருங்க பாருங்க. அப்ப பெரு சொல்லுவான் வாத்தியாரு ஐயனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் வாத்தியாரு, அவனை மறுபடியும் கொன்னு சேடவை மாத்திருக்க வாத்தியாரு அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அப்புறம் டஸ்கு சொல்லுவான் எனக்கு ஐயனை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அடுத்து இக்ரிஸ் சொல்லுவான் பாருங்க ஐயன் எப்படியோ திரும்பி வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வெள்ளியன் வருவான் பாருங்க, வந்து மை கிங் அவனுக்கு மரியாதைனா என்னன்னு நான் சொல்லி தரவா, ராஜா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு ப்ராப்பரா நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், அவனுக்கு முட்டில 4 தட்டு தட்டுனாதான் அவனுக்கு புரியும், உங்ககிட்ட எவ்வளவு திமுறா நடந்துக்காம பாருங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஐயன் அவன் சட்டையை பிடிச்சிட்டு இருப்பான்ல, அவனுக்கு திடீர்னு அழுக வந்துடும், ஓடு அழ ஆரம்பிச்சிருவான், என்னடா நடக்குதுங்க நான் எதுக்கிட்ட அழுறேன், என் கண்ணில் எதுக்கிட்டா கண்ணீர் வருது அப்படியே அழுதுகிட்டே டக்குன்னு முட்டி போட்டுருவான். முட்டி போட்டுட்டு நான் என்னடா பண்றேன், நான் எதுக்கிட்ட அழுறேன், நான் எதுக்கிட்டா முட்டி போடுறேன், இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவா அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ மனசுல யோசிப்பான் பாருங்க, இவன் சேடவா இருந்து மனசுல மாறிட்டான், அப்படி இருந்துமே எனக்கு அந்த கனெக்ஷன் விட்டு போலையா, அந்த அளவுக்கு சேடோவோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பாப்போம் பாருங்க. அப்ப டக்குன்னு ஐயன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நிமிஷம் நில்லு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவான் பாருங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தோணிட்டு தான் இருந்துச்சு, இது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு, நான் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ, இதுதான் காதலா அப்படி சொல்லுவானா. ஒரு வண்ணவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் நானே அந்த மாதிரி நம்ம ஹீரோ பாப்பா பாருங்க. டே என்ன இளவடாது அட கன்றாவி புடிச்சவனே, இவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான்டா, டே லூசு பயல என்னடா பேசிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாப்பான் பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோவோ இவனை இப்படியே விட்டா நம்ம சேஃபா நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ண பாருங்க. ஒரு சொடகு போட்டு அவன் மைண்டுக்குள்ள போயிட்டு டே இங்க பாரு நான் உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட 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 பையன் சரியா, நீ இது தெரியாம நீ என் கூட சண்டை போட வந்த, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் கூட சண்டை போறதை விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், நம்ம வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் நண்பர்கள் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேஜிக் பவர் போட்டு வரா. அவர் மாதிரி கிறங்கி போன மாதிரி ஆயிடுவான். அடுத்து நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புவாரு. அப்படி மனசுல யோசிச்சுட்டே இருப்பாரு பாருங்க, டே நீ இந்த உலகத்தை காப்பாதுக்காக நீ என் கூட இருந்து சண்டை போட்டவன்டா, நீ பெருமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவான் பாருங்க. அப்ப டக்குன்னு அவனுக்கு முழிப்பு வந்துடும், என்ன நடந்ததுங்க என்ன நடந்தது, யாரையும் காணும் இங்க, நான் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான். ஐயனு மனுஷனா இருந்தாலும் காமெடி தான், சேடாவா இருந்தாலும் காமெடி தான். யாருக்கெல்லாம் ஐயனை ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல ரெட் கார்டினை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா கிரவுண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க, மாணவர்கள் அனைவரும் கிரவுண்டுக்கு வந்து ரெடியாக இருக்கவும் போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் தயாராக போகிறது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே அங்க கட் பண்ணி இங்க அமெரிக்கால வராங்க. இங்க அந்த சிஐஏ ஆபீசரா இருக்கான் பாருங்க, இப்போ போன தடவை அந்த கில்டு மாஸ்டரா இருந்தவன், அவன் நம்ம லேடி சேனலை பாக்குறதுக்காக வந்திருப்பான். வந்து கதவை தட்டிட்டு நின்றுட்டு இருக்க, அப்ப லேடி சேனல் கதை திறந்துட்டு வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்களா. அப்போ அவன் உள்ள வந்துட்டு ஏதோ சமைச்சிருக்கீங்க போல, எனக்கு ரொம்பவே பசிக்குது, சாப்பாடு ரெடியா இருக்கா அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு அவங்களோ சாப்பாடு நான் செய்யலப்பா, இங்க வேற ஒருத்தர் தான் செய்யறாரு, ஆனா அது அவருக்கே பத்தாது, நீ இதெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போவாங்க. அப்புறம் நான் பாயிண்ட்டுக்கே வரேங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பானா. நம்ம லேடி சேனலரோ நீ எதை பத்தி பேச போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இன்னும் எதிர்காலத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னும் தெரிய வரல, அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட சொல்றேன், எனக்கு இன்னும் அந்த காட் ஆஃப் டெத் வருவார்ல அது வரைக்கும் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அவனும் என்னங்க நீங்க அந்த காட் ஆஃப் டெத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க வரேன் இருங்க நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு லேடி சேனலரோ இரு நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் அதுக்கு பதில் சொல்றேன், நீ அவனை பத்தி தானே கேட்க வந்திருக்க, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு சொன்னாலும் புரியாது, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல அவனும் டென்ஷன் ஆயிருவான். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, நாடே ஆபத்துல இருக்கு, திடீர்னு ஏதோ மான்ஸ்டர் வருது, இவன் என்னமோ திடீர்னு அசால்ட்டா போய் சண்டை போட்டுட்டு இருக்கான், யாருன்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. அப்போ ஒரு சின்ன பையன் கதவுல தொங்கி விளையாண்டுட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா லேடிஸ் எல்லாரோட பையன் போல. அவனை எதுக்கு காட்டுறாங்கன்னு தெரியல. அடுத்து அவன் பேசுவான் பாருங்க, என்னங்க ஏதாச்சும் பதில் சொல்லுங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. அதுக்கு லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, நீ அந்த வீடியோல பார்த்தல. ஆமா பார்த்தேன். பார்க்க எப்படி தெரியுறான், அவன் மனுஷங்களுக்கு சாதகமா தான் சண்டை போடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, தெரியுது இல்ல அவன் மனுஷங்களுக்கு சாதகமா தான் சண்டை போடுறான், இதை புரிஞ்சுக்கோ. அவன் மனுஷங்களுக்காக சண்டை போடுறது இது ஒன்றும் முதல் தடவை இல்லை, அவன் நிறைய தடவை மனுஷங்களுக்காக சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல அவனும் குழம்பிடுவான். என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, சரி அதெல்லாம் விடுங்க, நான் உங்ககிட்ட ஒன்னே கேட்கிறேன், அவனால மனுஷங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, அவன் மனுஷங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டான்ல, நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்களா அவன் நல்லவன் அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு லேடிஸ் எல்லாரோ நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், அவனால மனுஷங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படி சொல்ல, சரிங்க நீங்க சொல்றீங்க, நான் அவங்க பேச்சை கேட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதை திறந்துட்டு போயிருவான். அவன் கதை திறந்துட்டு போவானா, அப்ப டக்குன்னு லேடிஸ் எல்லாரும் இருங்க குக்கீஸ் வாங்கிட்டு போங்க இந்தாங்க அப்படின்னு கொடுப்பாங்களா. அவனும் சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு போயிருவான். அங்க அவரோட பையனும் நின்றுட்டு இருப்பான். பாய் அங்கிள் அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து நம்ம லேடிஸ் பின்னாடி வந்து ஒரு உருவம் நிக்கும் பாருங்க. யாரான்னு பார்த்தா தாமஸ் ஆண்ட்ரே தான். இவன் இங்க பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்லுவான் பாருங்க, லேடிஸ் அவன் ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டான் உங்ககிட்ட சொல்லுங்க, அவன் மூஞ்சி முகையெல்லாம் உடச்சு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு லேடிஸ் தாமஸ், நீ இந்த மாதிரி ரிங்குக்கு வெளியே சண்டை போறதுனாலதான் உன்னை UFC லைசன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு உன்னை தெருவில் அலைய விட்டாங்க, நீ இதுக்கப்புறம் திருந்தாம இப்படியே சுத்திட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு தாமஸ் சொல்லுவான், அதனால என்ன, நான் எப்பவுமே அப்படித்தான். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, நிறைய பேர் ஆக்ஷன்ல சாவுறாங்க, நீங்க எதுக்காக என்ன அந்த ஆக்ஷன்ல இருந்து காப்பாத்துனீங்க, நீங்க அந்த ஆக்ஷன்ல இருந்து காப்பாத்தலனா நான் எப்பவோ போய் சேர்ந்துருப்பேன். சொல்லுங்க லேடிஸ் எதுக்காக காப்பாத்துனீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, நீ உன்னோட பாஸ்ட்ல நிறைய நல்லது பண்ணியிருக்க அப்படி சொல்லுவாங்களா. நம்ம தாமஸ் ஆண்ட்ரேக்கு ஒண்ணுமே புரியாது. நானா பாஸ்ட்லையா, நானே ஒரு கெட்டவம்மா, கெட்ட பையன் இந்த காளி அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. இவங்க நம்ம நான் நல்லது பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு. சரி இருக்கட்டும், அந்த குடிமண்டை ஒரு வீடியோ காட்டினானே, அந்த வீடியோ இருக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு லேடிஸ் எல்லாரோ அவன் தான் இந்த உலகத்தையே காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லுவாங்களா. அதை கேட்டுட்டு தாமஸோ, இவங்களுக்கு என்ன ஆச்சு, அடிக்கடி பைத்து முடிச்ச மாதிரி உலகிட்டு இருக்காங்க, மென்டல் ஆயிட்டாங்களா, இவங்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல கொண்டு போய் காப்பாத்தணும். சரிங்க இருக்கட்டும், அந்த உலகத்தையே காப்பாத்தணும் அந்த ஹீரோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்க, அதுக்கு லேடிஸ் எல்லாரோ அவன் இப்போ அவனோட வாழ்க்கையை தேடி போயிருப்பான் அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினி சாகையை காட்டுவாங்க பாருங்க. அப்படி திரும்பி பார்ப்பாங்க, யாரை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்பாரு. ரெண்டு பேரும் மறுபடியும் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோடு ரொம்ப பிடிச்சிருந்ததோ லைக் பண்ணிருங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக மரண வெயிட்டிங்கா இருக்கீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற அன்மி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ மென்ஷன் பண்றேன். தில்லை சிவகாமி, மணிகண்டன் 9783, சுபாஷ் கலை அபிஷியல், லக்ஷ்மி, சதீஷ், சுமா, சபரி 4765, அர்சன் குமார் RS, டாமி முஜிப், பெரூத ஆண்ட் கிங், வெங்கடேஷ் 9901, RG29093, ககாசி ஹட்டாகே YT, தம்பி RJ4X, ஈவில் குயின் கேமிங் I6G, ஹார்ட் ரைடிங் ஃபேமிலி, OP ககாசோ 147, FG கேமர், முகமது யூசுப் 9531, மிஸ்டர் ஜானிஸ் விலாகர், பி கௌதம், செந்தில் வேலவன், CD கேமர் 5698, பாலகிருஷ்ணன், ஆரிஸ் கேமர் தமிழ், பூமி, சிலன் லச்சினோ அபிஷியல், ஆகாஷ் 77, முகமது அப்துல்லா, சண்முக பாண்டியன், நிசாந்த் கே, மார்க்கோஸ் PM, மூர்த்தி M, SMS மனோஜ், மாசுக் 5565, திருமுருகன்,
யோகேஷ் நாகேந்திரன், முகுந்தன் 26, அகமது சாஜித், பஷீர் அகமது, ஹரி பி, ராகுல் சத்யபாமா, ராவணன், பாண்டியன் தமிழ் சேனல், போதி தர்மா, தினுஜா தினு, சாமுண்டீஸ்வரிஸ், தமிழ் NET4, நரசிம்மன், முத்துலட்சுமி, நிதிஷ் எம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. உங்களோட இந்த சப்போர்ட் தான் எனக்கு எனர்ஜியே. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் கோச்சுக்கிடாமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன்.